ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் டீமன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா விச் இஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிமுலேட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் கோச்சுன்னு சைடில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, எல்லோ கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் எழுதியிருக்கு பார்த்தீங்களா. அது வந்து இதோட ஷார்ட் ஃபார்ம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிமுலேட்டருங்கிறது ஆக்சுவலி எ பஸ் கேம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்கான பஸ் கேம்ஸ்லாம் விளாட முடியும். நம்மளால் பிசியில் விளையாட முடிகிற பஸ் கேம்ஸ் எல்லாம், அதாவது பஸ்ஸஸ் எல்லாம் இதில் விளாண்டுட்டு பார்க்க முடியுமான்ட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மேக் ஷேர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ட்ராப் த லைக் பட்டன். ரெகுலராக பார்க்குறவங்களும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நமக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வீடியோ வரனால நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் லீவில் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் உள்ளே இந்த வீடியோவை முடிக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதான் நம்மளோட பஸ்ஸு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு இந்த பஸ் தான் கொடுப்பாங்க. நான் லைட்டாக டிசைன் போட்டு வச்சுருக்கேன். டிசைனாக இல்லை, கலர் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். நம்ம லோகோ கலரில் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. அதேமாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் சொல்லிகிட்டே இருந்தார், இந்த கேம் விளையாட்டு பாருன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்போது எனக்கு இந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது ஒரு சில அப்டேட்ஸ், நிறையா மேஜர் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால தான் இந்த கேமை இன்றைக்கி நான் விளையாட்டு பார்க்கலான்னு வந்திருக்கேன். பாதியில் இறக்கி விடுது. ஒரு நிமிஷம், நம்ம வந்து இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ ஓகே, இங்கேருந்தே கண்டினியூ பண்ணிடலாமா? ஏன்னா நான் கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்தேன். இது வேறு என்னமோ ஊரில் இருந்து வேறு என்னமோ ஊர் வரையும் போட்டிருந்துச்சு. ரோடில் பாதி தூரம் வரையும் வந்து நின்றுக்கிட்டுருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த உள்ளே உட்கார்ற மாதிரிலாம் அப்டேட் கொண்டு வரலையா? இந்த மாதிரி இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டான அப்டேட் இதானா? ஓகே, நம்ம பஸ்ஸை எடுத்துகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சிமுலேஷன் கேம் இதுதான். அதனால் எல்லோரும் இந்த பஸ் கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, போய் ஏற்றுங்க. அதே மாதிரி நம்ம டிரைவிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. டிரைவிங் ஸ்டேரிங் சென்சிட்டிவிட்டி கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஓட்டுனே சர்ருன்னு வளைஞ்சு போய் ஆக்சிடெண்ட்டு தான், எங்கேயோ போய் சொருவிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட பழகுறேன்னு சொல்லும்போது இந்தோ பார்த்தீங்களா, இது வரையும் ரோடு கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போகலாம். அதே மாதிரி ரோட் டு 300 சப்ஸ்கிரைபர்ஸ். அதனால் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் ஒன்லி 7 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவைப்படுது. ஏன்டா இப்படி போகிறீங்க? 7 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் போச்சு. இப்போ என்னத்துக்கு நான் இங்கே கவுத்துனேன்னு தெரியலையே. ரிவர்ஸ் எடுக்க முடியாது போல். ஓ, இதை அழுத்தணுமா? இப்படி கொண்டு வருவோமா? இது எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா டோ பண்ணுற இது கொடுத்துருக்காங்க. அதனால் டோ பண்ணிக்கலாம். பே 150 பேக் டு த டிப்போர்ட். ரோட்லேயே நிப்பாட்டட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அழுத்திட்டு போகலாம். லெட்ஸ் கோ. பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸு நார்மலாக இருக்குது. ஆனால் இந்த கேம் நல்லா தான் இருக்குது. நானும் என் ஃப்ரெண்டு சொல்லும் போது சரி எப்படி இருக்கோ தெரில, ஏற்றி விளையாண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போடலான்னு பார்த்தேன். நல்லா இருந்துச்சுன்னா தான் போடலான்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது கேமு. 5 ஸ்டார் கொடுக்கலாம். ஆனால் என்ன, ஸ்டேரிங் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் இதாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுக்கணும். மெதுவாக போவோம். போய் பார்த்து ரொம்ப வளைக்கிறான் இவன். நான் மெதுவாக வளைச்சாலே இவன் ரொம்ப வளைக்கிறான். மெதுவாக அவ்வளோதான், கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. சைடில் அந்த மிரரையும் பார்த்து தான் ஓட்டணும் போல் இருக்குது. பார்த்து மெதுவாக கொண்டு போவோம்.
அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் கோல்டன் ஈகிள் எடிட்ஸ், அதாவது கோல்டன் ஈகிள்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. அந்த சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஏன்னா சர்ச் பண்ணால் வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு கோளாறு ஆகிப்போச்சு, அதனால தான் வரமாட்டேங்குது. பார்த்தீங்களா, அவங்க கூட பேசிகிட்டே ஓட்டும்போது கரெக்டாக ஓட்டி போச்சு. கரெக்டாக போயிட்டு இருந்தேன், ஜஸ்ட் மிஸ் அந்த காரில் இடிச்சிருப்பேன். உங்கள்கிட்ட பேசும்போது தான் கரெக்டாக போகிறேன். இன்னும் ஒன்லி 72 கிலோமீட்டர்ஸ் தான். அடுத்து நம்ம இன்னொரு சிட்டிலேருந்து வேறு சிட்டி போகலாம். இங்கே பார்த்து ஓட்டுறா. உங்க கூட பேச பேச தான் எனக்கு வந்து தைரியம் வருது ஓட்டுறதுக்கு. ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஃபியூவல் போயிட்டு ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு நம்ம டேங்கை முதல் ஃபில் பண்ணிப்போம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போக முடியும். அடுத்த ட்ரிப்பு போகிறப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டேர்னிங்லாம் தரமாக தான் கொடுத்துருக்காங்க. ரோடு கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஃபியூவல் போட்டுக்கலாம். ஃபியூவல் நம்மகிட்ட இப்போது ஃபுல் டேங்க் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல் டேங்க் போட்டுடலாம். நாட் எனஃப் மணி, காசு இல்லை, 0 rupees இருக்குது நம்மகிட்ட. ஐயா, இப்போ நம்மளால் எப்படி போக முடியும்னு வேறு இல்லையே. போடா, ஸ்டார்ட் அழுத்தணுமோ? இப்போ அழுத்து, போ 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 போ. ஏய், போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? இடிச்சிட்டு இருக்கேனா? ஏய், ரிவர்ஸும் வரல, முன்னாடியும் போக முடியல. ஸ்டார்ட் 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 ஸ்டார்ட். என்னையாச்சு? அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, என்னமோ கோளாறு ஆகி போச்சு, ஏன்னு தெரியல. முன்னாடி திருப்பிடா. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, பொறுமையாக அந்த டர்னில் போய் வளையணும். பொறுமையாக அவ்வளோதான். அந்த சைடு ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க போல, அதான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம போகலாம். லெட்ஸ் கோ. நம்ம போனதுக்கப்புறம் தான் டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். இன்னும் 54 கிலோமீட்டர்ஸுக்கு பெட்ரோல் தாங்குமான்னு தெரியலையா? போச்சு. செம்ம டேன். பொறுமையாக போ, கவுத்திராத. பொறுமையாக இங்கிட்டு வாழ ரோட்டை பிடி. எனக்கு தெரிஞ்சு ரேட்டிங்லாம் ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி இதில் ரேட்டிங்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தான். எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஏன் ஸ்டேரிங் கொஞ்சம் பெருசாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்குது, அது எப்படி பெருசு பண்ணுறதுன்னு தெரியல. செட்டிங்ஸ்லேயும் அந்த ஆப்ஷன் கொடுக்கல. இந்த சைடு வளையணுமா? போடா டேய், போடா. போட்டான் டேய், பைத்தியமாடா நீ. இந்த சைடு இண்டிகேட்டர் போட்டால் ரைட் சைடு வளையணும். பைத்தியமாக இருப்பான் போல. ஃபியூவலும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப லோவாக தான் இருக்குது. எப்படியாவது போயிடணும். இன்னும் ஒன்லி 6 கிலோமீட்டர்ஸ். ஓகே, போயிடலாம். ஃபியூவல் இருக்குது, போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம். இங்கிட்டு தான் வளையணும், லெஃப்ட் சைடு வளையணும். ஓகே, லெஃப்ட் டர்ன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் போய் எங்கே வளைய சொல்லியிருக்காங்க? இங்கிட்டு தான் வளையிற மாதிரி போட்டுருந்துச்சு. இங்கிட்டு வளையணுமா? இப்போ நம்மகிட்ட பேலன்ஸு 0 இருக்குது. 0 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா அங்கே தான் இறக்கி விடணும். இப்போ எல்லோரையும் இறக்கி விடுவோம். ரேட்டிங் எந்தளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். தெரிஞ்சு 3 ஸ்டார் ஆர் 2 ஸ்டார் தான் வரும் நம்ம டிரைவிங்க்கு. இதில் கொஞ்சம் ஸ்டேரிங் பெருசாக கொடுத்துருந்தா பரவாயில்ல, ரொம்ப சின்னதாக இருக்கா, அதான் என்னால் ஓட்ட முடியல. ஐயோ, மறைச்சிக்கிச்சியா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. 21 பேர் உள்ளே இருக்காங்களா? வரிசையாக இறங்குறாங்க, பார்ப்போம். ஏய்,
இன்னுமா இறங்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக தெரியுது. 2 சைடு இறங்குறாங்களா? ஓகே ஓகே, சருன்னு இறங்குங்க. பொறுமையாக இறங்குறாங்க. ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட். அவங்க அந்த சைடு அதுக்கப்புறம் தான் இறங்குறாங்களா? இப்படிலாம் இறங்குனா என்றைக்கு இறங்குறது? என்ன லக்கேஜ்னு போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியலையே. அவ்வளோதான், இன்னும் ஒருத்தவர் தான். அவர் மட்டும் இறங்கிட்டாருன்னா போதும். இறங்கிட்டார் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ரேட்டிங், ஓ மை காட், நாட் குட் நாட் பேட். 2 பேர் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நாட் குட் நாட் பேட். சாரி, ஃப்ரீ ஃபண்ட்ஸ் நாட் அவைலபிள். இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 301 rupees இருக்குது. டோர்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் ஃபியூவலை ஃபில் பண்ணிடுவோம். என்னடா நகல மாட்டேங்குது? ஓ ஸ்டார்ட். என்னாச்சு? ஓ அதை கிளிக் பண்ணணுமா? கிளிக் பண்ணால் தான் ஜாப் எடுக்க முடியுமா? ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்டாக் ஹேம்பர்குன்னு ஒன்று இருக்குது. 464 rupeesக்கு அதை வந்து டேக் ஜாப் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போது லெட்ஸ் கோ. அது தெரிஞ்சு சீக்கிரம் போயிடலான்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட். எத்தனை தடவை ஸ்டார்ட் கொடுக்க? அடுத்து என்னாச்சு? வாட் ஹேப்பன்? போடா, என்னாச்சுன்னு தெரியல. வண்டி ஏன் அப்படியே நிற்குது? இப்போ தான் கிளம்புது. நம்ம கேமரா வியூ மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. எந்த பக்கமாக போகணும்? ரைட் டேர்ன் பண்ணி, பொறுமையாக டேர்ன் பண்ணி அந்த சைடு வழி கொடுத்துருக்காங்க. லைட்டாக ப்ளூ கலரில் அங்கனக்குள்ளே தெரியுது. அதனால் இங்கேருந்து அப்படியே போயிடலாம். அடுத்து வாவ், செமையாக இருக்குது. இப்போ அழுத்தலாம். அழுத்துறா, வேகமாக போக வேண்டாமா? இன்னும் ஒரு 5 minutesக்குள்ள அங்கே போயிடலாம் காய்ஸ். அழுத்துறா, போகவே மாட்டேங்குது. ஓ, ஃபியூவல் கம்மியாக இருக்கா? மை காட், ஃபியூவல் போட முடியுமா? ஃபியூவல் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் பொறுமையாக போகுது. எல்லாம் போச்சுன்னா என்றைக்கு போகிறது? போயா டக்குன்னு, எனக்கே ஃபியூவல் இல்லை. ஓ மை காட், ஃபியூவல் ரொம்ப கம்மியாக இருக்குது போல். அழுத்துறா. எங்கே கிலோமீட்டர் பெர் ஹவர் எங்கே காமிக்குது? இப்போ காசும் சுத்தமாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. காசு சுத்தமாக இல்லை நம்மகிட்ட. ஓகே, போடா. இவ்வளோ பொறுமையாக போனான்னா என்னைக்கு போகிறதுனே தெரில. ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ. போ 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 ஓ 13 தான் ஏன் போகுது? ஏன் போக மாட்டேங்குதுன்னு தெரில. இங்கிட்டு வளையணுமா? கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அங்கேருந்து அப்படியே டர்ன் பண்ணிங்க. ரொம்ப பொறுமையாக போகிறோமே. ஃபாஸ்ட் எடுறா, போடா. இப்பெல்லாம் போனால் என்னைக்கு போகிறதுன்னு தெரில. ஃபியூவல் கம்மியாக இருக்கனால தான் இப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இரு, இது எதுவும் அழுத்தணுமா? என்னமோ ஆயிடுச்சே பஸ்ஸுக்கு. இன்னும் 18 கிலோமீட்டர் இப்படியே போனால் என்னைக்கு போகிறதுன்னு தெரில. என்னாச்சு? கியர் ஒர்க் ஆக மாட்டேங்குதியா? ஓகே, இப்படியே போவோம், வேறு வழி இல்லை. நான் இவ்வளோ பொறுமையாக போனால் என்றைக்கு தான் போகிறது?
அந்த சமட்டன்னு வருது. அவ்வளோதான். இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஆனால் கியர் எப்படி மாற்றுறதுன்னு தெரில. மொதல் விளாட்றேன்னா அதனால தான் கியர் எப்படிலாம் மாற்றுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. முன்னாடி ஒரு ட்ரக்கு காரே போறியான். ட்ரக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகுது, நம்ம ஒழுங்காக போக முடியலையே. ஓகே சமட்டன். மழை வருதா? மழை வருது குட்டை கொண்டு வா. பார்த்து போகணும் பொறுமையாக போ, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏய் இப்படி போனால் என்னைக்கா போகிறது? போடா ப்ளீஸ்ரா, மழை வருதுடா. ஏய் கிராஃபிக்ஸ் தரமாக இருக்கியாண்ணா. ஆனால் என்ன புள்ளியாக ஒயாமல் வருது. போகலாம் இன்னும் 6 கிலோமீட்டர் எப்படியாவது போயிரு. பெட்ரோலு கம்மியாக இருக்குது, ரொம்ப இருக்கிறதுலே நம்மகிட்ட தான் கம்மியாக இருக்குது பெட்ரோலு. ஃபாஸ்டா அலி. ஓகே போகலாம். என்னையா காமிக்க மாட்டேங்குது ஜிபிஎஸ்ல? வந்துட்டோமா? இது செம்ம ஸ்லோவாக போகுதியா? இரு, இப்போ நான் வந்த இடம் மாதிரியே இருக்கு இல்லையா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்த இடமா என்னன்னு தெரியலையே. ரொம்ப பொறுமையாக போகுது. இப்படிலாம் போனால் என்னைக்கு போகிறதுன்னு தெரில. டே தாண்டா வண்டியை. நகல்றா. ஃபியூவல் இல்லைடா ப்ளீஸ்ரா. இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லைப்பா, நான் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம போய் பஸ் அங்கனக்குள்ளே நிப்பாட்டிடலாம். ஆல்ரெடி ஒரு பஸ் வந்து நிற்கிது. ஓ ஏறுறவங்களா? அப்போ இறங்குறது போச்சு. பொறுமையாக போய் ஏற்றணும். 4 பேர் நிற்கிறாங்க. ஆல்ரெடி இத்தனை பேர் எப்போ ஏறினாங்க? 3 பேர் ஏறணுமா? ஓகே டக்குன்னு வந்து ஏறுங்க ப்ளீஸ். யூ கேன் க்ளோஸ் த டோர். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டுறதுன்னு தெரில எனக்கு. அழுத்துறா நகல மாட்டேங்குது. என்னாச்சுன்னே தெரிலையா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த கேமில். அதிகபட்சமே 13 தான் போகுது, ஏன்னு தெரில. வேலை டேமேஜ் ஆகிடுச்சு, உள்ளே எதுவும் பார்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சான்னு தெரில. அப்படியே போய் இந்த ஓரமாக நிப்பாட்டி வச்சுப்போம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸ் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பை பாய், லவ் டு ஆல்.